தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிப்பது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தும் திருச்சி விவசாயிகளின் உண்ணாவிரத போராட்டம் 7வது நாளாக நீடித்து வருகின்றது. இதுகுறித்து பாரதிய கிசான் சங்க மாநில துணைத் தலைவர் ஐயா கண்டுவிடம் நமது செய்தியாளர் விஜயகோபால் கூடுதல் விவரங்களை கேட்கிறார். அவரிடம் கேட்போம். விஜயகோபால், 7வது நாளாக தங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து நடத்துகின்ற திருச்சி விவசாயிகள் குறித்து பாரதிய கிசான் சங்க துணைத் தலைவர் ஐயா கண்ணு என்ன சொல்றாருன்னு கேளுங்க. வணக்கம். அதாவது திருச்சியில பொறுத்த வரைக்கும் இந்த விவசாயம் தொழிலும் சார்ந்த ஒரு திருச்சி மாநகரம் இங்க விவசாயிகளுக்கு பெருத்த வறட்சினால பெருத்த அவதிக்கு உள்ளாகி வராங்க. இதனால திருச்சி மட்டுமல்லாது தமிழகத்தையே வறட்சி மாநிலமா அறிவிக்கணும். அப்புறம் கடன் தள்ளுபடி செய்யணும். விவசாயிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யணும். விவசாயிகள் வாங்கிய டிராக்டர் உள்ளிட்ட பொருட்களை உடனடியாக ஜப்தி செய்யும் நடவடிக்கை வங்கியில் கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் பாரதிய கிசான் சங்கம் சார்பில் தற்போது 7வது நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடந்து வருகிறது. தற்போது இந்த போராட்டத்தின் ஒரு கட்டமாக கை கால்களை கட்டி கொண்டு உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். இது குறித்து அந்த பாரதிய கிசான் சங்க மாநில தலைவர் ஐயா கண்ணிட்ட கேட்போம். ஐயா வணக்கம். எதற்காக இந்த போராட்டம்? ஐயா, இந்த நாட்டில் 110 கோடி மக்கள் இருக்காங்க. 110 கோடி மக்களுக்கு மத்திய சர்க்கார் 18 லட்சம் கோடி பட்ஜெட் போட்டுச்சு. இந்த 18 லட்சம் கோடி பட்ஜெட்ல விவசாயி 80 கோடி பேர் இருக்கான். எல்லாரும் இந்நாட்டு மன்னர்னு சட்டம் சொல்லுது. சட்டத்தின் முன்னார் எல்லாரும் சமம்னு சொல்லுது. அப்படி சொன்னா கூட இந்த 80 கோடி விவசாயிக்கு ஒரு 12 லட்சம் கோடியாவது ஒதுக்கி இருக்கணும் அரசு நிதி விவசாயிகளுக்கு. ஆனா ஒதுக்கணும் எவ்வளவு தெரியுங்களா? 7500 கோடி. 1% 100 ரூபாயில 1 ரூபா கூட இல்ல, அரை ரூபா இல்ல, கால் ரூபாயும் இல்ல. ஒரு 30 பைசா 40 பைசா, கால் ரூபாய்க்கு மேல அரை ரூபாய்க்கு 30 பைசா ஒதுக்கி இருக்கு. இது நியாயமா? எங்களை விவசாயியை இந்த நாட்டினுடைய அடிமைகளாக அரசு வைத்திருக்கிறது. அடிமைகள்லாம் அந்த காலத்துல கையெல்லாம் கட்டி போட்டுருவாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்க கையா அவுத்து விட்டாதான் சோறு திங்க முடியும், அதெல்லாம் திங்க முடியாது. அது மாதிரி நாங்க இன்னைக்கு அடிமைகளாக இந்த நாட்டில் இருக்கங்கிறதுக்கு தான் இன்னைக்கு 7வது நாள் கையெல்லாம் கட்டிக்கிட்டு மாநில சர்க்காரும் 1% தான் கொடுக்குது. எங்களை அடிமை விலங்கிலிருந்து விடுவீங்கள், நாங்களும் இந்த நாட்டு மன்னர்கள் நாட்டில் வாழ பிறந்தவர் தான், எங்களுக்கும் ஓட்டு இருக்கு என்ற அடிப்படை தான் இந்த கையையும் காலையும் கட்டிக்கொண்டு விவசாயிகள் இங்கே உண்ணாவிரதம் இருக்கிறோம். எங்களை பார்க்கறதுக்கே நாதி இல்லை. ஆனா இந்த வியாபாரிகள் தான் இன்றைக்கு எங்களை பார்த்து பெருமைப்படுத்தினாங்க. அதை பத்தி நாங்க விவசாய சங்கத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தில் ஒரு முக்கியமான கட்டமா என்னன்னா, வெள்ளையன் தலைமையிலான வணிகர் சங்க பேரவை அமைப்பினர் அவங்க இந்த விவசாயிகள் உண்ணாவிரதத்துக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. இது குறித்து நம்மள்ட்ட பேசுறதுக்கு திருச்சி மாநகர தலைவரும் சேகர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். செல்வம், அவர்கிட்ட செல்வத்தை கேட்போம். சொல்லுங்க. விவசாயம் நாட்டோட முதுகெலும்பு மாதிரி. அவங்க இன்னைக்கு போராட்ட காலத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எங்கள் மாநில தலைவரின் உத்தரவின் பேரில் நாங்கள் இப்பொழுது அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டுள்ளோம். அதாவது இந்த அமைப்பு மட்டுமல்லாது பல்வேறு அமைப்புகள் வரும் காலத்தில் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பார்கள் என்று தெரிகிறது.